இப்போ நம்ம பார்க்க போறது கஸ்டம்ஸ்லால சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ் போடுறது இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். இந்த ஃபார்மேட் மட்டும் நல்லா தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஈஸிலி டூ த சம்ஸ். இது ஃபார்மேட் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ரூல் 3 அண்ட் ரூல் 10 ஆஃப் கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் ரூல்ஸ் 2017 அதை பேஸ் பண்ணி தான் இப்படி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கோம். இந்த ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சதுன்னா சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. சரி, இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல். இப்போ சப்போஸ் நம்ம ஒன்று இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜருங்கிறது தான் வந்து இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். என்னன்னா வேல்யூ ஆஃப் மெட்டீரியல், அதாவது இப்போ யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு கூட்ஸ் வருது இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர் அதுக்கு எவ்வளோ வேல்யூ சொல்றாரு, அதான் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல். அதுக்கப்புறமா யூஎஸ் போர்ட் யூஎஸ் ஃபேக்டரியிலேருந்து யூஎஸ் போர்ட்டுக்கு அந்த கண்ட்ரியில அந்த இன் யூஎஸ் இட் செல்ஃப் அவங்க ஃபேக்டரி ப்ரெமிசஸ்லேருந்து போர்ட்டுக்கு வரக்கு என்ன கேரேஜ், ஃப்ரைட், இன்சூரன்ஸ் அப் டு த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரி, போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. அதாவது யூஎஸ் ஃபேக்டரியிலேருந்து யூஎஸ் போர்ட்டுக்கு வரக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் பிளஸ் சார்ஜஸ் ஃபார் லோடிங் இன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் இன்கர் பண்ற லோடிங் சார்ஜஸ் இதெல்லாம் ஆட் பண்ணா we will be getting ஃப்ரீ ஆன் போர்டு. இது ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சொல்லலாம், இல்ல ஃப்ரைட் ஆன் போர்டுன்னு சொல்லலாம். சரி, அது கூட எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கமிஷன் அண்ட் புரோக்கரேஜ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின்ல பையிங் கமிஷன் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பையிங் கமிஷனை ஆட் பண்ண கூடாது. கமிஷன் இங்க இருக்குங்கிறதுக்காக பையிங் கமிஷன் சொன்னாங்கன்னா we should not add பையிங் கமிஷன். அடுத்தது பேக்கிங் காஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆனா அந்த கண்டெய்னர் வந்து ரிட்டர்னபிளா இருந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெப்சி கோக்கெல்லாம் நம்ம பாட்டிலில் குடிச்சிட்டு பாட்டிலில் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரிட்டர்னபிள் கண்டெய்னராக இருந்துச்சுன்னா we should not add. அடுத்தது காஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் பிளான், ஸ்கெச்சஸ், டிசைன் என்னென்னு வேணா கொஸ்டின்ல வரலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் இட் இஸ் நாட் ஸ்பெண்ட் இன் இந்தியா. இது வந்து யூஎஸ்னா யூஎஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா வேற எங்க வேணா ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் பட் இட் ஷுட் பி அவுட் சைட் இந்தியா, இட் ஷுட் நாட் ஹவ் பீன் ஸ்பெண்ட் இன் இந்தியா. அடுத்தது ராயல்டி அண்ட் லைசன்ஸ் ஃபீ. அப்புறம் வேல்யூ ஆஃப் சப்சிக்வெண்ட் ரீசேல் இஃப் பேயபிள் டு ஃபாரின் சப்ளையர். அப்புறம் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் சப்ளைட் பை த பையர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு we will be getting FOB value as per customs. இங்க வரதும் FOB தான், இங்க வரதும் FOB தான். ஆனா this is FOB value as per customs. அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட், அதுக்கப்புறம் ஷிப் டெமுரேஜ் சார்ஜஸ், அப்புறம் லைட்ரேஜ், அப்புறம் இன்சூரன்ஸ். சரி, இப்போ லைட்ரேஜ் சார்ஜஸ்னா ஒன்றும் இல்லை, ஷிப்போட வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம பாட்டுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். ஸோ ஆல் தோஸ் ஆர் லைட்ரேஜ் சார்ஜஸ். டெமுரேஜ் சார்ஜஸ்னா வெயிட்டிங் சார்ஜ் மாதிரி பண்றது டெமுரேஜ் சார்ஜ். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி we will be getting CIF value or assessable value. CIF value or assessable value na on this value only we will be charging tax. சரி, in case of customs நம்ம என்ன tax charge பண்ணுவோம், customs duty charge பண்ணுவோம். அதுதான் வந்து BCD, basic customs duty. அது வந்து எந்த வேல்யூல சார்ஜ் பண்ணுவோம், on the CIF value or assessable value. சரி, CIF வேல்யூனா CIF value assessable value நமக்கு இங்க கண்டுபிடிச்சிட்டோம். பர்சன்டேஜ் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூ இன்டூ கிவன் பர்சன்டேஜ் இந்த கொஸ்டின். அடுத்தது பிளஸ் SWS சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் SWS. திஸ் ஷுட் பி சார்ஜ் ஆன் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. இந்த CIF வேல்யூல எல்லாம் சார்ஜ் பண்ணக்கூடாது. திஸ் ஷுட் பி சார்ஜ் ஆன் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. இது எப்பவுமே 10% தான். அடுத்தது IGST should be charged on CIF value plus BCD plus SWS. இது மூணுத்தையும் ஆட் பண்ணி என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ்ல சார்ஜ் பண்ணணும். காம்பன்சேஷன் செஸ்ஸும் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் போட்டு we'll get the total value. சரி, ஒருவேளை சேஃப்கார்ட் டியூட்டி ஆர் ஆன்டி டம்பிங் டியூட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் we have to make necessary adjustments. இவ்வளவுதான். சரி, இப்போ இங்க நடுவுல ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த 20% of FOB as per customs, 1.125% of FOB as per customs. சரி, இது என்னன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து ஏர் ஃப்ரைட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஏர் ஃப்ரைட் கொடுத்துருந்தாங்க எஸ் அப்படின்னா we have to check ரெண்டு லிமிட் இருக்கு, ஆக்சுவல் ஏர் ஃப்ரைட் ஆர் 20% of FOB வேல்யூ.
இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு கொஸ்டின்ல ஆக்சுவல் ஏர் ஃப்ரைட் கொடுத்துருவாங்க. we have to calculate 20% of FOB value. இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸா இருக்கோ தட் ஒன்லி we should add. அது ஏர் ஃப்ரைட் கொடுக்கலன்னா sea freight இருக்கான்னு பார்க்கணும். sea freight இருந்துச்சுன்னா டேக் ஆக்சுவல் sea freight. sea freight இருந்துச்சுன்னா you need not compare. ஏர் ஃப்ரைட்டா இருந்ததுன்னா மட்டும்தான் we have to compare. sea freight இருந்ததுன்னா கம்பேர் பண்ண வேண்டாம். சரி, sea freightடும் கொடுக்கல ஏர் ஃப்ரைட்டும் கொடுக்கல அப்படின்னா we can directly take 20% of FOB value. So ஏர் ஃப்ரைட் கொடுத்திருந்தா we have to compare ஏர் ஃப்ரைட் with 20% of FOB value. அப்படி ஏர் ஃப்ரைட் கொடுக்கலன்னா sea freight கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். sea freight கொடுத்திருந்தாங்கன்னா sea freight அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி ஏர் ஃப்ரைட்டும் இல்ல sea freightடும் இல்லைன்னா 20% of FOB value எடுத்துக்கலாம். சரி, இந்த FOB value அப்படிங்கிறது எந்த வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா we have to take this FOB value. நமக்கு இங்க ரெண்டு இடத்துல FOB value இருக்கு. we have to take this FOB value. அதனால இங்க FOB value as per customs. உங்க புக்ல ஒரே ஒரு சம் மட்டும் மாத்தி போட்டிருக்காங்க. நம்ம புக்ல இருக்க மாதிரியே போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஃபார்மேட் படி எப்படி போகணும்னு பின்னாடி லாஸ்ட்ல அந்த ஆன்சர் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. புக்ல இருக்கிறத நான் சம் போடும்போது சொல்லி தந்துடுறேன். சரி, இப்போ என்னது FOB வேல்யூ ஆஸ் பர் கஸ்டம்ஸ்னா இங்க வர வேல்யூ தான் FOB வேல்யூ ஆஸ் பர் கஸ்டம்ஸ். உங்க புக்ல இந்த இடத்துல இருக்கிறதே FOB வேல்யூ ஆஸ் பர் கஸ்டம்ஸ் எடுத்திருக்காங்க. பட் திஸ் இஸ் ஒன்லி FOB ஆஸ் பர் கஸ்டம்ஸ். அடுத்தது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்கன்னா அந்த இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா 1.125% ஆன் FOB வேல்யூ. இவ்வளவுதான். இந்த FOB வேல்யூவும் FOB ஆஸ் பர் கஸ்டம்ஸ் தான். அடுத்தது பிசிடினா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. அந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து எந்த ரேட் எடுக்கணும், அது ஒரு நாள் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ என்னைக்கு இருக்கிற ரேட் எடுக்கணும் அப்படின்னா சப்மிஷன் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி ஆர் என்ட்ரி இன்வெர்ட், இந்த மாதிரி ரெண்டு டேட் இருக்கும். ரெண்டு டேட்ல விச் எவர் இஸ் லேட்டர், எந்த டேட்டுன்னு பார்த்துட்டு அந்த டேட்ல என்ன ரேட் இருக்கோ அதான் எடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 20th ஜூன், இது வந்து 24th ஜூனா இருந்தா 24th ஜூனோட விச் எவர் இஸ் லேட்டர், எந்த ரேட் இருக்கோ அந்த ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேட். சிபிஐசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அதை தான் எடுக்கணும். சரி, சிபிஐசி வெவ்வேறு டேட் வெவ்வேறு இது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எந்த டேட் எடுக்கணும்னா டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி. என்னைக்கு வந்து பில் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்றோமோ அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை தான் எடுத்துக்கணும். வித் ரிகார்ட் டு ப்ரொவிஷன்ஸ் இவ்வளவுதான். இதை அப்படியே கொண்டு போய் நம்ம சம்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will start getting the answers. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் மெஷினரி அட் த ஃபேக்டரி ஆஃப் யூஎஸ் எக்ஸ்போர்ட்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்மேட்ல என்ன பார்த்தோம், வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் இருக்கு, கேரேஜ் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காஸ்ட் ஆஃப் மெஷினரி அப்படியே கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். the value of material 17,500. அதுக்கு அடுத்தது transportation charges until seaport. இங்க transportation carriage freight இருக்கா. so transportation charges can also be added 2,500. அப்புறம் handling charges at the port of shipment. அந்த port of shipmentனா அது வந்து அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் போர்ட் தான், யூஎஸ் போர்ட்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ இங்க லோடிங் சார்ஜஸ் இருக்கா. ஸோ தட் இஸ் ஒன்லி ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ஐ கேன் ஆட் திஸ் 200 ஆல்சோ. சரி, இதெல்லாம் ஆட் பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் FOB வேல்யூ. இங்கே FOB ஆஸ் பர் கஸ்டம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த பெரிய டீட்டெயிலுமே இல்லை. 17,500 plus 2,500 plus 200. What I will be getting 20,200. சரி, அடுத்தது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் 1.125% ஆன் FOB வேல்யூ. ஏன் இன்சூரன்ஸ் இப்படி ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கல. இன்சூரன்ஸ் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும், 1.125%. சரி, முதல்ல கொஸ்டின்ல இருக்க மிச்ச டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் மெஷினரி கன்சிடர் பண்ணிட்டோம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட், ஹேண்ட்லிங் சார்ஜ், பையிங் கமிஷன் எடுக்கலாமா கூடாது. பையிங் கமிஷன் எக்ஸப்ட் பையிங் கமிஷன் இங்க ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ வி வில் நாட் பி டேக்கிங் பையிங் கமிஷன். ஸோ இதை எடுக்கக்கூடாது. ஃப்ரைட்டு சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு வேற எதுவுமே இன்சூரன்ஸ் பற்றி அவங்க சொல்லலை. அதனால நம்ம
இன்சூரன்ஸ் எடுக்கல. ஐ மீன் லைக் இன்சூரன்ஸ் 1.125% எடுக்கணும். 20,200 into 1.125%. That is 227.25. சரி, அடுத்தது ஃப்ரைட். ஃப்ரைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2,500. இப்போ ஃப்ரைட்டு 2,500, பையிங் கமிஷன் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கான டோட்டல் போட்டோம்னா 20,200 ப்ளஸ் 227.25 ப்ளஸ் 2,500 போட்டால் வில் கெட் 22,927.25. இப்போ அதையவே நம்ம ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணி எழுதுனா இன்டூ எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க? 63.84 to 63.84. So we'll get 14,63,675. 14,63,675. இப்போ செகண்ட் சம். Miss Nisha imported 2,500 tons of goods and materials valued at USD 50 per ton. டாலர்ல தான் கொடுத்துருக்காங்க 50 per ton. எவ்வளோ டன்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க? 2,500 tons. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 63.85. சரியா? அப்புறம் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி கொடுத்தாங்க 10%. ஸோ பிசிடி 10%. அடுத்தது ஆன்டி டம்பிங் டியூட்டி வேற கொடுத்துருக்காங்க. லேண்டட் வேல்யூனா என்னன்னு நான் கீழே வந்து சொல்கிறேன். கூட இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் கால்குலேஷன்லாம் முடிச்சிடலாம். எவ்வளோ டன்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க? 2,500 ஃபார் rupees 50 per ton. எக்ஸ்சேஞ்ச் ரேட் 63.84. ஸோ அசசபிள் வேல்யூனா 2,500 tons into $50 into rupees 63.84. மல்டிப்ளை பண்ணோம்னா we will be getting 79,80,000. சரி, அடுத்தது அதுல வந்து 10% if we are going to charge BCD னா 79,80,000. அதுல இருந்து 10% இதுல இருந்து தானே BCD ல இருந்து தானே social welfare surcharge 10%. so 79,800. total போட்டா we will be getting landed value, that is 88,57,800. சரி, லேண்டட் வேல்யூனா ஒன்றுமே இல்லை. கூட்ஸ் வந்து நம்மளோட பிளேஸுக்கு வரும்போது என்ன வேல்யூவில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் லேண்டட் வேல்யூ. அதாவது இன்க்ளூசிவ் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாமே சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஒரு எக்ஸ்போர்ட் ஐ மீன் லைக் ஆஸ் அன் இம்போர்ட்டர் இன் இந்தியா நம்ம எவ்வளோலாம் பே பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட்டருக்கு பே பண்ணியிருக்கோம், பேசிக் கஸ்டம்ஸ் அது கஸ்டம்ஸ் டியூட்டி IGS எல்லாம் பே பண்ணி அதோட வேல்யூ 88,57,800. அதே மாதிரி இங்கே பாருங்கள், the basic customs duty chargeable and there was an anti-dumping duty levied on the goods which was the differential between amount so calculated as landed value. amount so calculated as landed value தான் நம்ம calculate பண்ண value inclusive of basic customs duty and cess is 1 crore ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு வேல்யூ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னது? 1 crore. ஆனால் நமக்கு வந்த லேண்டட் வேல்யூ இஸ் 88,57,800. சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரென்ஷியல் பிட்வீன் அமௌண்ட் ஸோ கேல்குலேட்டட் ஆஸ் லேண்டட் வேல்யூ அண்ட் 1 crore சொல்லிட்டாங்க. ஸோ அண்ட் 1 crore ஸோ இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி. இப்போ 1 crore மைனஸ் 88,57,800. அவங்க மீன் பண்றது என்னன்னா, என்னோட லேண்டட் வேல்யூ வந்து 1 crore இருக்கணும். ஆனா நமக்கு வந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி மீன் பண்றது லேண்டட் வேல்யூ 1 crore இருக்கணும். ஆனா நமக்கு வந்த லேண்டட் வேல்யூ 88,57,800 தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீ பே பண்ணிட்டு நீ எடுத்துட்டு போய்க்கோ. அந்த பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நான் என்னன்னு பே பண்ணுவேன்? ஐ வில் பே இட் அஸ் ஆன்டி டம்பிங் டியூட்டி. அந்த அமௌண்ட் எவ்வளோ? 11,42,400.
சிம்பிள். அவங்க சொல்கிற லேண்டட் வேல்யூ 1 crore. ஆனால் ஆஃப்டர் பேயிங் கஸ்டம்ஸு, சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டருக்கு நான் பே பண்ணுற அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஐம் கெட்டிங் ஒன்லி 88,57,800. ஆனால் அவங்க சொல்கிறது 1 crore. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட்டு நீ டியூட்டியாக பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டியூட்டியான என்ன, அதுக்கு பேர் என்ன, ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்டி டம்பிங் டியூட்டியாக டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம்னா தட் வில் பி 11,42,400. அடுத்தது தேர்ட் சம். XYZ imports pan masala into India and the CIF value is ₹500. The rate of tax for pan masala are basic customs duty, IGST, compensations எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ to compute total import duty. வெரி சிம்பிள். இது நம்ம முன்னாடி படித்த ஃபார்மேட்டு போனால் அப்படியே இங்கே எழுதிட்டோம்னா முடிஞ்சுது. சரி, எவ்வளோக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க, ருப்பீஸ்லேயே கொடுத்தாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் 500. இங்கே பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி பர்சன்டேஜ் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. தட் இஸ் 37.5. போட்டால் 187.5. அடுத்தது இதுலேருந்து 10%. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 18.75. அதுக்கு அடுத்தது இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 28% சார்ஜ் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே ஐஜிஎஸ்டி இஸ் சிஎஃப் வேல்யூ, பிசிடி, எஸ்டபிள்யூஎஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணி 28%. 500 plus 187.5 plus 18.75. இங்கே வர வேல்யூ 706.25 into 28% போட்டால் will get 197.75. அதுக்கப்புறம் இதே மாதிரி 706.25ல 60% சார்ஜ் பண்ணணும். 423.75. இந்த ஃபார்மேட்டை தான் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட் முன்னாடி நல்லா படிச்சிருந்தா இந்த சம்மில் டேரெக்டாக கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கடைசியாக டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா we have to add all these. எவ்வளோ வரும்? 1328. சரி, நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். சரி, ஒருவேளை எக்ஸாமில் கொஸ்டினில் கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும் தனியாக எழுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. டியூட்டி is equal to 1328 minus 500 which is going to be 8 minus 500 828. கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும் தனியாக கேட்டால் 828 தான் ஆன்சர். கஸ்டம்ஸ் டியூட்டினா எல்லாமே சேர்த்தது தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ டியூட்டின்னு தனியாக கேட்டுட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். அதே டோட்டல் வேல்யூ கேட்டாங்க, இதோட நிறுத்திக்கலாம். ஸோ நான் எல்லா கொஸ்டின்லையும் இந்த மாதிரி டியூட்டி கால்குலேட் பண்ணி காமிக்கலை. நான் அப்படியே டேரெக்டாக வெறும் இந்த 1328ஓட நிறுத்திட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு வேளை டியூட்டின்னு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்த பேசிக் அந்த சிஐஎஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு அசஸபிள் வேல்யூ, அதுதான் ப்ராடக்டோட வேல்யூ. அது கூட ஆட் ஆகிற எல்லாமே டியூட்டி தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் திஸ் ப்ராடக்ட் வேல்யூ போட்டால் வில் கெட் த டியூட்டி அமௌண்ட். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் இட் இஸ் அ கேஸ் லா பேஸ்ட் கொஸ்டின். நான் இங்கேயே ஆன்சர் கொடுத்துட்டேன். சரி, என்னன்னு மட்டும் பார்த்துடலாம். XYZ Chemical imported a machine from ABC at USA ஒரு இதை import பண்றாங்க. The price of the machine was contracted at 12,500 USD. சரி, 12,500 USD க்கு first contract போட்டுட்டாங்க. The machine was shipped on 1st February 2018. Meanwhile, XYZ Chemicals renegotiated a price reduction owing to the past relationship and this price reduction was agreed via an email. ஃபர்ஸ்ட் இவங்க 12,500க்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஷிப்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அந்த வந்துட்டு இருக்க இவங்கெல்லாம் பேசி they have reduced the price. சரி, reduce the price எந்த டேட்ல இதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க? 15th February ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னைக்கு இந்த ஷிப்மெண்ட் நடந்த டேட் 1st February. 15 February பிரைஸ் ரிடக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த இது நம்ம கூட்ஸ் இந்தியாவில் சேர்ந்த டேட் இந்தியன் போர்ட்டுக்கு டேட் 1st March. ஸோ இந்தியன் போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரைஸ் ரிடக்ஷன் நடந்துருச்சு. இப்போ the assessing authority claimed that the duty would be payable basis the original contracted price. என்னன்னா
இந்த ப்ரைஸில் தான் வந்து டியூட்டி பே பண்ணணும். இந்த 12,500 USDங்கிறத பேஸ் பண்ணி தான் யூ ஹாவ் டு பே டியூட்டின்னு சொல்கிறாங்க. அதே வந்து தே ஆர் நாட் அக்செப்டிங். யாரு? இம்போர்ட்டர் XYZ கெமிக்கல் லிமிடெட் இஸ் நாட் அக்செப்டிங். இதனால என்ன பண்ணிட்டாங்க, உடனே வந்து they'll file a சூட் ஃபைல் பண்ணோன்னே டெசிஷன்ஸ் என்னன்னு வந்துச்சுன்னா, இந்தியன் போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் போர்ட்டுக்கு வர்றப்ப அதோட வேல்யூ என்னன்னு பாருங்க. இந்தியன் போர்ட்டுக்கு, இந்த கேஸ்ல இந்தியன் கோர்ட்டுக்கு வர்றப்ப அதோட வேல்யூ என்ன, இட் ஹஸ் காட் ரெடியூஸ்ட். அதனால யாரோட கன்டென்ஷன் தப்பு? அசஸிங் அத்தாரிட்டிஸோட கன்டென்ஷன் இஸ் ராங். ஏன் அசஸிங் அத்தாரிட்டிஸோட கன்டென்ஷன் இஸ் ராங்? அசஸிங் அத்தாரிட்டி 12,500 USD யூஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா இந்தியன் போர்ட்டுக்கு வரும்போது the price got reduced. அப்ப டெசிஷன் என்ன? இந்தியன் போர்ட்டுக்கு வர்றப்ப என்ன பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் காட் ரெடியூஸ். அதனால ரெடியூஸ்டு பிரைஸ்ல எடுத்துக்கிட்டா போதும்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த கேஸ்ல ரீசன் என்ன, டெசிஷன் என்ன, அதான் வந்து இங்க ஸ்டேட் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்தது 5th சம் பார்க்கலாம். 5th சம் தான் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி புக்ல வேற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஃபார்மேட்ல போட்ட மாதிரி ஆன்சரை பின்னாடி லாஸ்ட்ல 6th சம் முடிச்சுட்டு ஐ ஹவ் ஷேர்ட் ஃபார்மேட் படி போட்டா எப்படி போடணுங்கிறத நான் இங்கேயே காமிச்சிருக்கேன். நம்ம புக்ல இருக்க மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன். எக்ஸாம்ல கேட்டா புக்ல இருக்க மாதிரியே போட்டுக்கோங்க, ஃபார்மேட்ல இருக்க மாதிரி வேண்டாம். இந்த ஒரு சம் மட்டும் இப்படி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் FOB வேல்யூ என்ன? 18,000. இது வந்து GBPல இருக்கு. அதுக்கப்புறம் டிசைன் அண்ட் டெவலப் ஃப்ரைட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க 7,500. எழுதி வச்சுக்கலாம் இன்னர் காலம்ல. அதுக்கப்புறம் FOB. அடுத்தது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து இன்கர்டட் யூகேன். இதை ஆட் பண்ணலாமா கூடாதா? ஃபார்மேட்ல பார்த்தலாம். இங்க காஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட் பிளான் ஸ்கெட்ச்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? அண்டர்டேக்கன் அவுட் சைடு இந்தியாவில் எடுத்திருக்கணும். ஸ்கெட்ச் பிளான் எல்லாமே. இப்போ ஸ்கெட்ச் பிளான் டிசைன் எல்லாமே சேம் இதுதானே, வேர்ட்ஸ் தானே வேற. ஸோ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜ் இஃப் இன்கர்ட் அவுட் சைட் இந்தியாவான்னு பாருங்க, இன்கர்ட் அட் UK. ஸோ இட் கேன் பி ஆடட். எவ்வளோ? 2,500. அடுத்தது செல்லிங் கமிஷன். செல்லிங் கமிஷன் ஆட் பண்ணலாமா? Commission or brokerage except buying commission. So selling commission can be added. So selling commission 2% on FOB value. Appa 18,000 into 0.02. That is 360. Okay. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த டேட்லாம் கொடுத்தாங்க. எதுக்கு? BCDயோட டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. 18% IGST வேல்யூ சொல்லிட்டாங்க. சரி, இன்சூரன்ஸ் குட் நாட் பி அசர்டைன்ட்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலா இன்சூரன்ஸ் கொடுக்க இங்க FOB as per value as per customs, FOB value as per. அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் நம்ம? நான் ஆன்சர்ல காமிச்சிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் FOB பிளஸ் லோக்கல் கமிஷன் டெவலப்மெண்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் போட்டு FOB as per customs கால்குலேட் பண்ணி இந்த வேல்யூல தான் வந்து நான் 1.125%, இந்த வேல்யூல தான் 1.125% சார்ஜ் பண்ணியிருந்திருக்கணும். கரெக்டா? ஆனா புக்ல என்ன பண்ணிட்டாங்க, கொஸ்டின்ல கொடுத்த FOB வேல்யூலயே 1.125% சார்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்க இதே மாதிரியே போட்டுக்கோங்க. 18,000. ஸோ இன்சூரன்ஸ் கொடுக்கலன்னா 1.125 அந்த ப்ரொவிஷன் தான். ஆனால் FOB வேல்யூ தான் ஆஸ் பர் கஸ்டம்ஸ் இருக்காம ஒரிஜினல் FOB வேல்யூல எடுத்துட்டாங்க. அது வந்து 202.5. சரி, அடுத்தது 7,500 ஃப்ரைட் சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க. we should compare it with 20% of FOB value. அப்படி போட்டால் 18,000 into 3,600 or 3,600 whichever is less. provision பார்க்கலாம். இங்கே whichever is less. ஸோ இங்கே வந்து லெஸ்ஸர் வேல்யூ வந்து 3,600. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we will get 18,000 plus 2,500 plus 202.5
plus 3600 plus 360 அப்பனா 24,662.5. சரி, அதை நான் ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன், ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் பார்த்துக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் 2 ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா டேட் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி. இங்கே பில் ஆஃப் என்ட்ரி டேட் எதுன்னு பார்க்கலாம். இது என்ட்ரி இன்வர்ட், இது பில் ஆஃப் என்ட்ரி. பில் ஆஃப் என்ட்ரி வந்து 24th, அந்த அன்னைக்கு 68. ஸோ 24,662 into 68. ஸோ 16,77,050. சரி, இப்போ பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியும் 2 ரேட் இருக்கு. ஸோ விச் எவர் இஸ் லேட்டர் ப்ரொவிஷன் ஞாபகம் இருக்கா? 2 என்ட்ரி இன்வர்டும் பில் ஆஃப் என்ட்ரியும் கொடுத்துருந்தாங்கன்னா விச் எவர் இஸ் லேட்டர் அந்த ரேட் எடுத்துக்கணும். ஸோ இங்கே எது லேட்டர்? 24th October தான் லேட்டர். ஸோ அந்த ரேட் எடுத்துக்கலாம். இன்டூ என்ன பர்சன்டேஜ்? 20%. ஸோ இங்கே எழுதிக்கலாம் அட் 20% into 0.2. So 3,35,410. 3,35,410. அடுத்தது இதில் 10% சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ். ஸோ 3,35,410. அடுத்தது இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 18% சார்ஜ் பண்ணணும். ஸோ 16,77,050 plus 3,35,410 plus 3,35,410 into the value is 20,46,001 into 0.18. Answer is 3,68,280. சரி, இப்போ இது நாலுத்தையும் ஆட் பண்ணா we'll get the final answer. எவ்வளோ? 24,14,281. சரி, இது வந்து புக்கில் கொடுத்துருக்க ஃபார்மேட். இந்த 2 வேல்யூவும் should be calculated on FOB as per customs. அந்த as per format, as per rule 3 and 10 ஃபாலோ பண்ணுற ஃபார்மேட்டுக்கான ஆன்சரை நான் பின்னாடி பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்கேன். நான் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி அந்த புக்கில் இந்த FOB வேல்யூலேயே சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரியே நான் இங்கே போட்டு காமிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் சம், சிக்ஸ்த் சம்மில் ஒன்றுமே இல்லை. சேஃப்கார்ட் டியூட்டியோட எக்ஸ்ட்ரா இவ்வளோ நேரம் நம்ம சேஃப்கார்ட் டியூட்டி பார்க்கல. ஸோ சேஃப்கார்ட் டியூட்டியோட ஒரு சம் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்மேட் போக 2 டியூட்டி எக்ஸ்ட்ரா பார்த்தோம். ஒன்று ஆன்டி டம்பிங் டியூட்டி, அதுக்கு என்ன பார்த்தோம்? லேண்டட் வேல்யூக்கும் இதுக்கும் நம்ம கண்டுபிடிச்ச லேண்டட் வேல்யூக்கும் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி சொன்ன லேண்டட் வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை ஆன்டி டம்பிங் டியூட்டியாக சார்ஜ் பண்ணிக்கலான்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாமில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா படித்து போடுங்க. எப்பயுமே இப்படி தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி கால்குலேட் பண்ணுவாங்கிறது இல்லை. ஸோ கொஸ்டினில் நல்லா பார்த்து போடுங்க. ஓகே, இங்கே சேஃப்கார்ட் டியூட்டி எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சிஐஎஃப் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிஐஎஃப் வேல்யூ ஒரு அசசபிள் வேல்யூ வந்து 50 lakh சொல்லிட்டாங்க. ஸோ 50 lakh 50 lakh. அது கூட பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி 10%. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 5 lakh. அதில் அந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்து 10% எடுத்தால் சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ். ஸோ அது 50,000. ஸோ இங்கே தான் நம்ம சேஃப்கார்ட் டியூட்டி ஆட் பண்ணுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சேஃப்கார்ட் டியூட்டி சிஇஎஃப் வேல்யூவில் தான் எப்பயும் சார்ஜ் பண்ணுவாங்க. அட் ரேட் வந்து கொடுத்துட்டாங்க 20%. ஸோ 20% பார்த்தா திஸ் இஸ் கோயிங் டு பி 10 lakh. இப்போ இதில் ஐஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணும்போது பொதுவாக சிஐஎஃப் வேல்யூ பிளஸ் பிசிடி பிளஸ் எஸ்டபிள்யூஎஸ் இது 3 தான் எடுப்போம். இஃப் சேஃப்கார்ட் டியூட்டி இஸ் தேர், சேஃப்கார்ட் டியூட்டியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். சேஃப்கார்ட் டியூட்டியும் சேர்த்து ஆட் பண்ணால் வில் கெட் 50 lakh 65 lakh 50,000. ஸோ இதோட வேல்யூ 65 lakh 50,000. So 65 lakh 50,000 into 18
percentage. We'll get 11,79,000. இதுதான் இம்பார்ட்டன்ட். 11,79,000. இந்த கொஸ்டின்ல இது ஒன்று தான் எக்ஸ்ட்ராவா நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்னது? சேஃப்கார்ட் டியூட்டி. அதுக்கப்புறம் சேஃப்கார்ட் டியூட்டி போட்டதுனால ஐஜிஎஸ்டி. ஸோ இந்த சேஃப்கார்ட் டியூட்டி கூட பிரச்சனை இல்லை. ஐஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணும்போது மறந்துடாம இதையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் யூ ஹாவ் டு கால்குலேட் ஐஜிஎஸ்டி. சரி, இப்போ இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தா ஆன்சர் வில் பி 50 lakh plus 5,50,000 plus 10 lakh plus 11,79,000. So 77,29,000. சரி, டியூட்டி மட்டும் தனியாக கேட்டால் என்ன பண்ணுவோம்? 77,29,000 minus 50 lakh. So duty amount will be 27,29,000. இது வந்து 5th sum ஓட ஆன்சர் as per